கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதா? பின்னணி என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே கச்சத்தீவு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை கொடுத்திருக்க பதில் இப்போ தேசிய அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸ் மற்றும் திமுக மேல விமர்சனங்கள் வைக்கப்படும் நிலையில முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியின் ஒப்புதலோட தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதா வெளியாகி இருக்கிற தகவல் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல் தலைவர்கள் கச்சத்தீவு குறித்து கருத்துக்களை முன்வச்சு வரது இந்தியால தேர்தல் நேரத்துல சர்வதேச அளவுல கச்சத்தீவை கவனம் பெற வச்சிருக்கு. பேசு பொருளாகும் கச்சத்தீவு காரணம் என்ன? கச்சத்தீவு விவகாரத்தில் நடந்ததாக ஆர்டிஐ கூறுவது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆர்டிஐ தகவல்ல 1973ஆம் ஆண்டு இலங்கையின் தலைநகரான கொழும்புல செயலாளர்களின் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. 1974ஆம் ஆண்டு அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் மற்றும் வரலாறு பிரிவின் இயக்குநரான BK பசு ஆகியோர் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு கருணாநிதிய தலைமை செயலகத்துல இருக்க அறை ஒண்ணுல பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் அப்போதைய தமிழ்நாடு தலைமை செயலாளர் பி சபாநாயகமும் இருந்ததா சொல்லப்படுது. அந்த பேச்சுவார்த்தையில கச்சத்தீவு மீதான இலங்கையின் உரிமையை அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தை ஏற்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கிறது தொடர்பா முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியிடம் விளக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கு மேல நடந்ததாகவும் இறுதியில மத்திய அரசின் முடிவுக்கு அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி ஒப்புதல் கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து அப்போதைய உள்துறை செயலாளரான SP ஆம்ப்ரோஸ் தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தியிடம் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதிக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பா முன்பே தெரிய வந்திருக்கலாம்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. ஒப்பந்தம் தொடர்பா 2 அல்லது 3 மூத்த மத்திய அமைச்சர்களுக்கு மட்டுமே தெரியும்னும் ஒப்பந்தம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசின் கருத்து தெரிஞ்சுக்க இந்திரா காந்தி விரும்பினதாகவும் அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் சொன்னதா அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி உடன்பாடு தெரிவித்ததா சொல்லப்படுற நிலையில 1973ஆம் ஆண்டு ராஸ் செழியன் உட்பட திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக குரல் எழுப்பினது கருணாநிதி கச்சத்தீவு விஷயத்துக்கு சம்பந்தம் தெரிவித்தது தெரியாமலேயே அவர்கள் எதிர்த்திருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியுறவுத்துறை செயலாளர் உடனான பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா நிலைமை கட்டுக்குள்ளதான் இருக்குன்னும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உறுதி அளித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கேவல் சிங் கச்சத்தீவு விவகாரம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில சங்கடத்தை ஏற்படுத்தினது மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு வலியுறுத்தினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இலங்கையுடனான பேச்சுவார்த்தை தொடர்பா தமிழ்நாடு அரசிடம் தொடர்ச்சியா தெரிவிக்கப்பட்டதா அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் சொல்லி இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் பேச்சுவார்த்தையின் போது கச்சத்தீவின் மீதான இலங்கையின் உரிமையை அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தை ஏற்கும் முடிவை மத்திய அரசு 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி முன்வச்சாருன்னும் சொல்லப்பட்டிருக்கு. இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்ததன் மூலமா இந்தியாவுக்கு சில சலுகைகள் கிடைச்சதாகவும் அதை பத்தி அப்போதைய முதலமைச்சரான கருணாநிதியிடம் தெரிவிக்கப்படல அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு வர மீனவர்கள் மீன்பிடிப்பது தொடர்பான இந்திய அரசின் கோரிக்கையை இலங்கை மறுத்துட்டதா அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேவல் சிங் அப்போதைய தமிழ்நாடு தலைமை செயலாளர் கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கச்சத்தீவு தொடர்பான மத்திய அரசின் முடிவுக்கு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ஒப்புதல் வழங்கினதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. கொழும்புல நடந்த பேச்சுவார்த்தையில கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு நிரூபிக்க தேவையான ஆதாரங்களா இலங்கை அரசு சில விஷயங்களை முன்வச்ச போது இந்திய அரசு ராமநாதபுரம் ஜமீன் கட்டுப்பாட்டுல கச்சத்தீவு இருந்ததை பதிவு செய்யல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு.
இருந்தாலும் இல்லைன்னாலும் பேச வேண்டிய விஷயம் இது. கச்சத்தீவு தொடர்பான உண்மைகளை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்க ப. சிதம்பரம், பரப்பளவு 1.9 சதுர கிலோமீட்டர் கொண்ட கச்சத்தீவை கொடுத்து 6 லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவங்களுக்கு சுதந்திரமும் புது வாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததால 14 கடலோர மாவட்டங்கள்ல உள்ள 608 கிராமங்கள்ல இருந்து 10 லட்சம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால பாதிக்கப்படுறதாவும் ஒரு புள்ளி விவரம் முன்வைக்கப்படுது. தேர்தல் நேரங்கள்ல கச்சத்தீவு விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கிறத தாண்டி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு முன் வரணும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.